வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. யூடியூபர் கிருஷ்ணாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தமிழ் அரசியல் கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும். ஆனந்த சங்கரி கோரிக்கை. லால்காந்தவிடம் முதல் விசாரணை. பட்டலந்த தொடர்பில் தலத்த ஆத்துக்கூறல முன்வைத்துள்ள கோரிக்கை. அர்ச்சனாவின் எதிர்கால செயற்பாடு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவர். நலிந்த ஜேதிச உறுதி. முழுமையான போர் நிறுத்தத்தை நிராகரித்த ரஷ்ய ஜனாதிபதி. யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்லாகம் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த யூடியூபர் தொடர்பான காணொலி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குறித்த யூடியூபர் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி பண்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சில்லையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாளி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணைகளை மேற்கொண்ட இளவாளி போலீசார் கடந்த 10ஆம் தேதி அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இதன்போது குறித்த யூடியூபரை இன்று வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை மீண்டும் விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஓரணியில் திரண்டு தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை கூட்டணியின் அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தூய்மையான அரசியலை முன்னெடுத்த ஒருவனாக நான் இருக்கின்றேன். தந்தை செல்வா, ஜி. பொன்னமலம், தொண்டமான் ஆகியோர் உருவாக்கிய கட்சிதான் தமிழர் விடுதலை கூட்டணி. நாங்கள் நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடவில்லை. அதற்கான பணமும் எங்களிடமில்லை. நடைபெறவுள்ள தேர்தல்தான் முக்கியமான ஒரு தேர்தலாக அமையும். இப்போது வெளியிடங்களிலிருந்து வந்து கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி தீர்த்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். என்னுடன் பேரம் பேசியதாக கூட சொல்கின்றார்கள். என்னிடம் இவ்வாறு தேர்தலில் வீசி எறிய பணம் இல்லை. ஆனால் அரசியலுக்காக இல்லாமல் அனைவரும் ஒன்று திரண்டு ஓரணியிலிருந்து தமிழ் மக்களின் பிரச்சினை தீர்க்க முன்வர வேண்டும் என அவர் இதன்போது கூறியுள்ளார். பட்டலந்த ஆணைக்குழு குறித்து மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்தவிடமிருந்து முதல் அறிக்கை பெற வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலத்தாத்து கோரல கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 1987-89ஆம் ஆண்டு காலத்தில் ஜேவிபிக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்த மற்றும் ஜேவிபிக்கு எதிராக சாட்சியமளித்த பிக்குகள், கிராம அதிகாரிகள் மற்றும் பலர் கொல்லப்பட்டதாக லால்காந்த கடந்த தேர்தலுக்கு முன்பு பகிரங்கமாக கூறியதாக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட அமைச்சரின் அறிக்கையை பலர் பார்த்ததாகவும் அந்த காணொலி தன்னிடம் இருப்பதாகவும் அத்துக்கூறல கூறியுள்ளார். அமைச்சர் இத்தகைய அறிக்கையை வெளியிட்டது ஒரு தீவிரமான விடயம் எனவும் அதன்படி 1987-89 காலகட்டம் தொடர்பான விசாரணைகளில் லால்காந்தவின் பெயர் முதல் சாட்சியாக சேர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த பயங்கரவாத காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சிதான் அதிகம் பாதிக்கப்பட்டதாக கூறிய பொதுச் செயலாளர் அந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் விருப்ப பேச்சுக்களை அன்சாட் பதவியிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பணிபுரிய விடுத்துள்ளார். அத்துடன் அடுத்த 8 அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதன் அர்ச்சனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் விருப்ப பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சபையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் ஆதங்கம் நியாயமானது. உயிர்த்த ஞாயிறத்தின் தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் அறிவிப்பை எதிர்மறையான ஒரு விடயமாக நாம் பார்க்கவில்லை. அவரால் தெரிவிக்கப்படும் விடயங்கள் நியாயமானவையாகும். எந்த ஒரு பிரச்சினையின் போதும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் மனதளவில் பாரிய துயரத்தை எதிர்கொள்ள நேரிடும். அந்த சமூகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அது பாரிய கவலையை அளிக்கும்.
அந்த வகையிலேயே கத்தோலிக்க மக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் பேராயரின் அதிருப்தியும் கவலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாகும். அரசு என்ற ரீதியில் எமக்கு அதற்கான பொறுப்பு காணப்படுகிறது. எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து விசாரணையின் முன்னேற்றத்தை கூறுவதை விட அதன் அடிப்படையில் எடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விரைவில் அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும். கொலையாளிகளை இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு சாட்சிகளை அளித்த சூழலிலேயே நாம் ஆட்சி அமைத்திருக்கின்றோம். எனவே மீண்டும் அவற்றை முன்னெடுப்பது இலகுவான விடயமல்ல. எவ்வாறாயினும் இந்த கொடூர சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனான தொலைபேசி கலந்துரையாடலின் போது யுக்ரைனில் உடனடி மற்றும் முழுமையான போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். எனினும் யுக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கு மாத்திரம் ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் சவுதி அரேபியாவில் யுக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்க ஜனாதிபதியின் பிரதிநிதிகள் நடத்திய சந்திப்பின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாத கால போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி நிராகரித்துள்ளார். யுக்ரைனுக்கான வெளிநாட்டு ராணுவ மற்றும் உளவுத்துறை உதவிகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் மாத்திரமே போர் நிறுத்துவதை செயற்படுத்த முடியும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் யுக்ரைனின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற நிபந்தனைகளை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.